ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அன்போடு கூட என் அருமையான வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் தேவ சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக என் அருமையான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். பாருங்கள், நாம் வீடியோக்குள்ளே கடந்து செல்லுவோம். இந்த நாளிலே சங்கீதம் 90வது சங்கீதத்திலிருந்து நான் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பேசும்படிக்கு விரும்புகிறேன். அருமையான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது மோசே, தேவனுடைய மனிதனாகிய மோசேனுடைய ஒரு ஜெபமாக இருக்குது. மோசே ஒரு நல்ல தலைவனாக இருந்த பொழுதும் அவர் ஜெப வீரனாக ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் இந்த சங்கீதத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். அவர் தேவனிடத்திலே ஜெபித்த ஜெபம் அற்புதமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய ஜெபத்தை குறித்து இன்றைக்கு ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். நிச்சயமாக இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே இங்கே வாசிக்கப்பட்ட சில வார்த்தைகளை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். இது உங்களுக்கு நிச்சயமாக மிகுந்த பலனை கொண்டு வரும் என்று நாங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 90வது சங்கீதத்திலே இந்த வார்த்தைகள் இருக்கிறது. அதாவது 15வது வசனத்திலே நான் உங்களுக்காக இதை வாசிக்கிறேன். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்கிறதான இங்கே மோசே ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிற ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. பிரியமானவளே, நன்றாக நாம் இதை கவனித்து பார்ப்போமானால் அவருடைய ஜெபம் இப்படியாக இருப்பதற்கு காரணம் என்ன என்பதையும் நாம் இங்கே அறிய வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தேவனிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை நீர் மகிழ்ச்சியாக்கும். அதாவது நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே அவர்களை பிரித்து வருகிறார், நடத்தி வருகிறார். தேவனுடைய முழு உதவியோடும் தேவனுடைய வழிநடத்தல் மூலமாக அவர் அந்த மக்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வருகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வழியிலே வருகின்ற பொழுது ஏற்பட்ட விபரீதங்கள், நடந்த சம்பவங்கள், துன்பங்கள், அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, முறுமுறுப்பினாலே, சஞ்சலத்தினாலே அவர்கள் வருகிற வழியில் கண்ட பல காரியங்கள் மோசேனுடைய மனதை மிகவும் பாதிக்க பண்ணியதாக இருக்கிறது. அவர் தலைமையிலே வெளிக்கிட்ட, அவர் தலைமையிலே புறப்பட்ட இந்த மக்களுடைய வாழ்க்கையை அவர் பார்த்த பொழுது அவருடைய மனம் மிகவும் வேதனை அடைந்தது. என்னதென்றால் அவருடைய துன்பத்தை பல நாட்கள் அவர் கண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த மக்களுடைய முறுமுறுப்பினாலே, அவருடைய அவிசுவாசத்தினாலே, அவர்களுடைய தேவனுக்கு கீழ்ப்படியாத தன்மையினாலே, ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பல காரியங்களினாலே இஸ்ரவேல் மக்கள் அழிந்து போனதை, வனாந்தரத்திலே மரித்து போனதை அங்கே பார்க்கிறவராக இருக்கிறார். போதகர் இப்படியாக சொல்லுகிறார், ஒவ்வொரு நாட்களும் அந்த வனாந்தரத்திலே மோசே அநேகரை அடக்கம் பண்ண வேண்டி இருந்தது. மரித்த அநேக மனிதர்களை கண்ணாலே பார்த்து அந்த அடக்கத்தை அவர் செய்ய வேண்டி இருந்தது. இதை பார்த்த மோசேனுடைய இருதய குமுறல்கள், இருதய வேதனைகளை இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். தேவரீர் எங்களை துன்பப்படுத்தின நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாக மகிழ்ச்சியாக்கும். அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், நாங்கள் இந்த காலங்களிலே கண்ட நாட்களில், இந்த வருஷங்களிலே கண்ட விதமான துக்கங்கள், இந்த விபரீதங்கள், மரணங்கள், போராட்டங்கள் இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களாக இருக்கிறது, வருஷங்களாக இருக்கிறது. துன்பத்தை அனுபவித்து போதும் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டார். மனிதர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இந்த தன்மை, இந்த சூழ்நிலையை அறிந்து கொண்ட, அனுபவித்த வேதனையை கண்ட
இந்த மோசேயினுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னால், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் என்று அவர் ஜெபம் பண்ணுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தேனோ, எவ்வளவு வேதனையை அனுபவித்தேனோ, எவ்வளவு நெருக்கத்தையும் சஞ்சலத்தை அனுபவித்தேனோ, அதற்கு சரியாக எங்களை நீ மகிழ்ச்சி ஆக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த இடத்திலே மோசே ஒன்றை அறிந்து கொண்டார். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியவர் தேவன் என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஆகவேதான் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், நாங்கள் பட்ட துன்பங்கள் போதும் ஆண்டவரே, நாங்கள் பட்ட நெருக்கங்கள் போதும் ஆண்டவரே, எங்கள் பட்ட வருத்தங்கள் போதும் ஆண்டவரே, ஆனால் இந்த துன்பத்தையும் இந்த வருத்தத்தையும் இந்த நெருக்கத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர், இதற்கு ஈடாக எங்களை நீர் மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று அவர் அங்கே சொல்லுவதை பார்க்கலாம். அதற்கு முன்பதாக நீங்கள் மேல் வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவரிடத்திலே எவ்வளவோ விதமான ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். அவருடைய கோபத்தினாலே, எங்களுடைய பாவத்தினால, எங்களுடைய அக்கிரமத்தினால, நாங்கள் செய்த எந்த காரியங்கள்னால ஆண்டவரே நாங்கள் துன்பத்தின் மேல் துன்பத்தை அனுபவித்து விட்டோம், நெருக்கத்தின் மேல் நெருக்கத்தை அனுபவித்து விட்டோம், பாடுகளை அனுபவித்து விட்டோம். ஆண்டவரே இது எங்களுக்கு போதும், எங்களை சரியாக மகிழ்ச்சி ஆக்கும் என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, மோசேயினுடைய இருதயம் போல உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் துன்பத்தினாலே, நெருக்கத்தினாலே, பாடுகளினாலே, துக்கத்தினாலே நிறைந்து போய் நீங்களும் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் இருதயம் இப்படி சொல்லுது, ஆமாண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக, எங்கள் துக்கத்துக்கு நாட்களுக்கு சரியாக, நாங்கள் கடந்து வந்த நெருக்கத்தின் பாதைக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் என்று நீங்களும் ஒருவேளை கேட்கலாம். பிரியமானவர்களே, மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற இந்த ஜெபம் அவர் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனாகிய மோசே என்று அங்கே அவருடைய ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கருமையான சகோதரி சகோதரி, தேவன் நம்மை மகிழ்ச்சியாக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒருவர் அவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, மகிழ்ச்சிக்காக நீங்கள் எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் அடைவதற்காக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு சகோதரி சகோதரியே, ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய துக்கங்களை நீக்கி நம்மை சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தக்கூடியவர் அவர் தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, நம்முடைய தேவன் நாம் கண்ட துக்கத்துக்கு பதிலாக நம்மை மகிழ்ச்சியாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எங்களுடைய தவறுகள் நிமித்தம், எங்கள் பாவத்தின் நிமித்தம், எங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் நாங்கள் பல துன்பங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே இந்த மோசே ஜெபிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, அந்த துன்பங்கள் வழியாய் நடந்தது உண்மைதான், அவைகள் எல்லாம் எங்கள் நிமித்தம் வந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவரே, அதற்கு ஈடாக, அதற்கு சரியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை தர வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். பிரியமானவளே, ஆம், நிச்சயமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்கினார், சந்தோஷத்தை கொடுத்தார், அவர்களுக்கு மகிமையான காரியத்தை கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரி, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் துன்பத்தின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கலாம், உங்கள் நெருக்கங்களில் வழியாக கடந்து போகலாம். கர்த்தாவே போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமிலே சிறையிலே இருக்கின்ற பொழுது, பிலிப்பிய நிருபத்தை அவர் எழுதுகின்ற பொழுது, அங்கே அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக இருக்க முடியுமா இருந்தால், நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தந்து ஆனந்தம் உள்ளவர்களாக, மகிழ்ச்சி உள்ளவர்களாக,
சந்தோஷம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவராக இருக்கிறார். நாம் யாரிடத்தில் மகிழ்ச்சியை தேடுவோம்? நமது ஆண்டவரிடத்தில் அல்லவா. நாம் யாரிடத்தில் சந்தோஷத்தை கேட்க முடியும்? நமது தேவனிடத்தில் அல்லவா. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா. நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் அவர் ஒருவராய் இருக்கிறபடினால் நிச்சயமாக, கட்டாயமாக, உண்மையாகவே ஆண்டவர் நம்மை நிச்சயமாக மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி நம்மை ஆனந்தம் உள்ளவர்களாக, களிப்புள்ளவர்களாக மாற்றுவதற்கு நம்முடைய தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த அருமையான வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அருமையான சகோதரி சகோதரியர், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக சரியாக ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக நிரப்புவார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடைவீர்கள். நிச்சயமாக அந்த சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு தருவார் என்பதிலே நான் சந்தோஷத்தோடு இதை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இந்த செய்தி மூலமாகவும் கூட உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் தருவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து ஆண்டவரை நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை அவர் கொடுப்பார். ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்ய போகிறோம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. மோசே ஜெபம் பண்ணியது போல கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, ஆண்டவரே சந்தோஷம் வருவதாக என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் கண்ட அந்த துக்கத்துக்கு பதிலாக, அவர்கள் கண்ட நெருக்கத்துக்கு பதிலாக, அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகளில் வழியை கண்ட சுமைகள் நிமித்தம், பாடுகள் நிமித்தம் அவர்கள் வந்திருக்கலாம். இப்பொழுதே அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கண்ட அந்த துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கட்டிடும்படிக்கு செபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, மகிழ்ச்சினாலே நிரப்புங்க, நன்மைகளை கட்டிலிடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய ஜனங்களை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம் வருவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியினாலே நிரப்புவார் என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். ஆமென்.